வணக்கம் உறவுகளை, சற்று முன் கிடைக்கப்பெற்ற ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. அவசரமாக அதிமுக செயற்குழு கூட்டத்தை வருகின்ற ஆகஸ்ட் 16ஆம் தேதி காலை 9:30 மணி அளவில் சென்னை ராயப்பேட்டை ஔவை சண்முகம் சாலையில் உள்ள அதிமுக தலைமை கழக எம்ஜிஆர் மாளிகையில் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இந்த கூட்டம் நடைபெறுவதாகவும் தற்பொழுது அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். இந்த ஆலோசனை கூட்டம் இதற்கு முன்பாக அறிவித்தது கிடையாது என்றும், இந்த செயற்குழு கூட்டம் எதற்காக, இதில் கிட்டத்தட்ட பொதுக்குழு கூட்டத்தை கூட்டியது போல் இந்த அவசர ஆலோசனை கூட்டத்தையும் தற்பொழுது செயற்குழு கூட்டமாக மாற்றி அமைத்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீண்டும் அதிமுகவை தோல்வி அடைய வைக்கப் போகிறாரா என்ற மிகப்பெரிய ஒரு கேள்விதான் எழுப்பப்படுகிறது. அதிமுகவின் அவையில் உள்ள அனைவரும் இதில் கலந்து கொள்ள வேண்டும். மாவட்ட செயலாளர்கள், எம்எல்ஏக்கள், நிர்வாகிகள், சட்டமன்ற உறுப்பினர்கள், மக்களவை உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் இதில் கலந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு அறிக்கை ஒன்றையும் வெளியிட்டிருக்கிறார். அதிமுகவில் மக்களவை உறுப்பினரை கிடையாது என்பதும் நமக்கு அனைவருக்கும் நன்றாகவே தெரியும். ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதை குறிப்பிட்டிருக்கிறார். தற்பொழுது அதிமுகவில் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவர்களை மீண்டும் கட்சியில் இணைக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டிருக்கக்கூடிய அதிமுகவின் மாவட்ட செயலாளர்களுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக இந்த செயற்குழு கூட்ட உள்ளதாக துணை பொதுச் செயலாளராக KP முனுசாமி அவர்கள் தற்பொழுது வெளியிட்டிருக்கிறார். இதனால் இந்த கூட்டத்தை புறக்கணிப்பதாகவும் செய்திகள் வெளியாகியிருக்கிறது. அவசரமாக இந்த செயற்குழு கூட்டம் ஆகஸ்ட் 16ஆம் தேதி நடக்கிறது என்றால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மிகப்பெரிய ஒரு திட்டத்தை போட்டிருக்கிறார். 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக எப்படியும் தோற்கடிக்கத்தான் படும் என்பது இதன் மூலமாகவே தெரிகிறது. எதற்காக சசிகலா, OPS, டிடிவி தினகரனை மீண்டும் அதிமுகவில் இணைப்பதற்கு இவ்வளவு சங்கடம் படுகிறார் எடப்பாடி, இவ்வளவு பிரச்சனைகளை பெரிதுபடுத்துகிறார் எடப்பாடி என்ற பல கேள்விகளும் எழுப்பப்படுகிறது. சமீபத்தில் கூட நீதிமன்றம் எடப்பாடி பொதுச் செயலாளர் கிடையாது, அவர் இணை ஒருங்கிணைப்பாளர் பதவியை மட்டும்தான் பயன்படுத்த வேண்டும் என்பதையும் அறிவித்தது. அதற்காகத்தான் இந்த ஆலோசனை கூட்டம் நடைபெறுகிறதா என்ற ஒரு கேள்வியும் எழுப்பப்படுகிறது. ஆகஸ்ட் 16ஆம் தேதி தான் தெரிய அவசர செயற்குழு கூட்டம் எதற்காக, இந்த செயற்குழு கூட்டத்தின் இறுதியில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மாவட்ட செயலாளர்கள் பல பெயரை தற்பொழுது நீக்க உள்ளதாகவும் புதிய மாவட்ட செயலாளர்களை நியமிக்க உள்ளதாகவும் செய்திகள் வெளியாகியிருக்கிறது. எடப்பாடியால் அதிமுக அழிவை நோக்கி கொண்டு செல்கிறதா அல்லது வெற்றி வாய்ப்பை தேடி செல்கிறதா என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.